அன்பான தேவ பிள்ளைகளே, இன்று மே மாதம் 19ஆம் தேதி. 19ஆம் தேதி என்றால் அரிமளம் கரவின் புனித சூசியப்பருடைய திருத்தலத்திலே ஆயிரக்கணக்கான மக்கள் கூடி கனவின் புனித சூசியப்பருடைய நவநாளையும் குணமளிக்கும் ஆராதனையையும் குணமளிக்கும் திருப்பலியும் நிறைவேற்றி கனவின் புனித சூசியப்பர் தருகின்ற அன்பின் விருந்தாம் அன்னதானத்தில் பங்கெடுப்பார்கள். ஏப்ரல் மாதமும் இந்த மே மாதம் 19ஆம் தேதியும் இந்த வளாகம் வெறுமையாக இருக்கிறது. இந்த வளாகத்தில் கனவின் புனித சூசியப்பருடைய பக்தர்கள் இல்லை. ஆனால் இந்த கனவின் புனித சூசியப்பர் நவநாளிலே உங்களை எல்லாம் கனவின் புனித சூசியப்பருடைய ஜெப கோபுரத்திற்கு முன்னால் வைத்து கனவின் புனித சூசியப்பருடைய ஒவ்வொரு பக்தர்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். விரைவிலே மூடப்பட்டிருக்கிற ஆலயங்கள் திறக்க, மூடப்பட்டிருக்கிற மக்களுடைய மனங்கள் திறக்க, ஆண்டவருக்கும் அன்னை மரியாளுக்கும் சூசையப்பருக்கும் மூடப்பட்டிருக்கிற மனிதர்களுடைய மனங்கள் திறந்து விசுவாசத்தில் செழிக்க இங்கே ஜெபிக்கிறோம். கொரோனா தொற்றிலே பாதிக்கப்பட்டிருக்கிற குடும்பங்களுக்காகவும், பாதிக்கப்பட்டிருக்கிற நாட்டிற்காகவும், பாதிக்கப்பட்டிருக்கிற ஏழை மக்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். உழைப்பாளர்களின் பாதுகாவலரும், ஏழைகளின் பாதுகாவலரும், திருக்குடும்பத்தின் பாதுகாவலருமான கனவின் புனித சூசையப்பர் இவ்வுலகத்தையும் அரிமளம் கனவின் புனித சூசையப்பருடைய பக்தர்கள் ஒவ்வொருவரையும், திருச்சபை முழுவதையும் மறுபடியும் புது மறுமலர்ச்சிக்கும் புதிய விசுவாச எழுப்புதலுக்கும் இட்டு செல்ல நாம் மன்றாடுகிறோம். இன்று தனது பிறந்த நாளை கொண்டாடுகின்ற என்னுடைய தங்கையின் மகள் ஒலிவியா ஜேட்லின் டாமினிக், இவருக்காக ஜெபிப்போம். இந்த சிறுமி கடந்த ஆண்டு அனைத்து மக்களுக்கும் இனிப்பான கேக்குகளை வெட்டி இங்கே கொண்டாடினோம். இந்த சிறுமிக்கு இறைவன் நல்ல சுகத்தையும் நல்ல நீடிய ஆயுளையும் ஞானத்தையும் கொடுக்க ஆண்டவருடைய அருட்கரம் இச்சிறுமி மீது இருந்து ஆசீர்வதிக்க வேண்டுவோம். இவருடைய பெற்றோர்கள் ஜோ டாமினிக், ரூபி கிரேஸ் இவர்களுக்காகவும் இவர்களின் பெற்றோர்களுக்காகவும் இந்த திருப்பலியில் ஜெபிப்போம். மாதம் மாதம் தவறாமல் இந்த மே மாதம் 19ஆம் தேதிக்காக வங்கியிலே 500 ரூபாய் செலுத்தி திருப்பலிக்கு 200 ரூபாயும் புதிய ஆலயப்பணிக்கு 300 ரூபாயும் என்று கடந்த 6-7 மாதங்களாக இந்த நன்றி காணிக்கை செலுத்தி இந்த திருப்பலியில ஜெபிக்க அழைத்த திருவாளர் உபகாரம் கிரேஸ் இவர்களுடைய குடும்பத்திற்காகவும் ஜெபிப்போம். இந்த நவநாளிலே என்னுடைய பங்கு மக்களுக்காகவும் பங்கில் உள்ள குடும்பங்களுக்காகவும் குறிப்பாக 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுத போகிற எல்லா பிள்ளைகளுக்காகவும் கல்வியின் பாதுகாவலரும் ஞானத்தின் பிறப்பிடமாக இருக்கிற தேவன் சூசையப்பரை கல்விக்கு பாதுகாவலராக தந்திருக்கிறார். தன்னுடைய வளர்ப்பு தந்தை கனவின் புனித சூசையப்பர் வழியாக இந்த விடுமுறை நாட்களில் வீடுகளில் கிடந்த பிள்ளைகள் படிப்பிலே ஆர்வமற்றிருக்கலாம். இருக்கின்ற இந்த 10 நாட்களில் ஆழமாக படிக்கின்ற ஆர்வத்தையும் படிப்பதை ஞாபகத்தில் நிறுத்தி ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த பொது தேர்விலே சிறப்பான மதிப்பெண்களோடு வெற்றி பெறுவதற்கு ஆண்டவர் அருள் செய்யவும் நாம் உருக்கமாக வேண்டி இந்த நவநாள் ஜெபத்தை ஒப்புக் கொடுப்போம். ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கின்றேன். இறைவா ஆராதனை செய்கின்றேன். என்னை ஒளிரச் செய்து வழி காட்டும் புது வழுவூட்டி என்னை தேற்றும். என் கடமை என்னவென்று காட்டும். அதை கருத்தாய் புரிந்திட தூண்டும். என்ன நேர்ந்தாலும் நன்றி துதி கோரும் பணிவேன் என் இறைவா. உந்தன் திருவுளப்படி எம்மை நடத்தும். ஓ பரி
பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கின்றேன். இறைவா, ஆராதனை செய்கின்றேன். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்புக்குரியவர்களே, 1000 வரங்களை வழங்கி நமக்காக பரிந்து பேசும் அற்புத புனிதராம் கனவின் புனித சூசையப்பர் 19ஆம் தேதி இறுதி சிறப்பு நவநாளை நாம் இன்று செய்ய போகிறோம். இந்த நவநாளை தகுந்த முறையில் செய்ய தடையாக இருக்கிற பாவங்களுக்காக மனமிறந்துவோம். கனவின் புனித சூசையப்பர் நம் குடும்பங்களை, நம் தொழிலை, நம் பிள்ளைகளுடைய படிப்பை ஒப்புக் கொடுத்தவர்களாய் இந்த நவநாளில் பக்தியோடு பங்கெடுப்போம். மிகவும் பரிசுத்தமானவரும் நீதிமானுமான குழந்தை இயேசுவின் வளர்ப்பு தந்தையும் அன்னை மரியாவின் துணைவருமான திருக்குடும்ப தலைவர் கனவின் புனித சூசையப்பரே, எல்லாவித அருட்கொடைகளும் நிறைய பெற்ற நீதிமானாய் கடவுளால் இனம் காணப்பட்டவரே, கன்னிமரியாவை கலங்கப்படுத்த விரும்பாத நல்லுள்ளம் கொண்ட நாயகரே, மரியன்னையின் கண்ணிமைக்கு காவலராய் திகழ்ந்த கற்புள்ள லீலி மலரே, இறைவனின் திருவுளத்தை கனவில் இருந்தவுடன் விரைந்திருந்து கீழ்ப்படிந்து நிறைவேற்றியவரே, திருக்குடும்பத்தின் எங்களின் அடைக்கலமும் மகிழ்ச்சியும் வழிகாட்டுதலும் பராமரிப்பும் பரிந்துரையும் பாதுகாப்பும் நீரல்லரோ. அறிவனத்தில் அமைந்துள்ள கனவின் புனித சூசையப்பர் ஆலயத்தில் உம் திருப்பாதம் தேடி வந்துள்ள எங்களை ஆசீர்வதியும். தினம் தினம் எமக்காய் பரிந்து பேசி ஏராளமான நலன்களை எங்களுக்கு பெற்றுத்தரும். கோடான கோடி நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீதிமானும் நல்ல தகப்பனுமான கனவின் புனித சூசையப்பரே, நாங்கள் உம்மை நேசித்து வணங்குகிறோம். எங்கள் அன்பை காட்டவும், உமது இறை திருவுளம் அறிந்து எப்போதும் ஏற்று கடைபிடிக்கவும் உறுதியளிக்கிறோம். உம்மை போல கடவுளுக்கும் அயலாருக்கும் எப்போதும் ஊழியம் செய்வோம் என்று வாக்களிக்கிறோம். கனவின் புனித சூசையப்பரை, உம்மை கடவுளின் திட்டத்துக்கு முழுமையாக அர்ப்பணித்தவரே, இறை அன்பிலும் பிறர் அன்பிலும் நிறைந்து விளங்கியவரே, திருச்சபை என்ற நமது குடும்பத்து பிள்ளைகளை வருடத்தலம் வரும் பக்தர்கள் வாழ வரங்களை பெற்றுத்தாரும். திருக்குடும்பத்திற்கு நீர் வழங்கிய பாதுகாப்பையும் ஆறுதலையும் உம்மை நம்பிக்கையுடன் தேடி வந்துள்ள உம்மடியார்களுக்கும் இந்த மாதம் 19ஆம் தேதி வர முடியவில்லையே என்று ஏக்கத்தோடு இல்லங்களிலே கனவின் புனித சூசையப்பர் வழியாக ஆண்டவரிடம் ஜெபிக்கிற எல்லாருக்கும் உம் அரங்களை பெற்றுத்தாரும். நீர் தொட்டு தூக்கி தாளாட்டி பாராட்டி சோறூட்டி வளர்த்த குழந்தை இயேசுவிடமிருந்து எங்களுக்கு இந்த வரங்களை பெற்றுத்தாரும். கனவின் புனித சூசையப்பரே, பல்வேறு துன்பங்கள் பிரச்சனைகளுடன் வாழும் எங்களை பாரும். திருக்குடும்பத்தை பாதுகாக்க கடவுளிட்ட கட்டளைப்படி எகிப்துக்கு கூட்டிச் சென்ற கனவின் புனித சூசையப்பரே, எங்கள் வாழ்வில் இறை திட்டம் அறியாமல் எம் திட்டப்படி வாழ்ந்து துன்புறுகிறோம். இறை திட்டம் அறியவும், தீமைகளை வெல்லவும், இறைவனம் தேடவும், நோய் பேய் அந்தகார சக்திகளிடமிருந்து விடுதலை அடைந்து அன்பு, மகிழ்ச்சி, விட்டுக் கொடுத்தல், கீழ்ப்படிதல் ஆகிய பண்புகளுடைய புனித குணங்களாக வாழவும் எங்களுக்காக இயேசுவிடம் பரிந்து பேசி அடைந்தாரும். உம்மோடும் உம் துணைவராகிய அன்னை மரியாவோடும் இயேசுவோடும் ஒன்றித்து வாழ அருள் புரியும். ஆமென். இறை திட்டத்தை கனவிலிருந்து நிறைவேற்றிய புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கனவின் புனித சூசையப்பரின் பக்தர்களின் மன்றாட்டு. எங்கள் ஆண்டவர் மீட்பெருமான இயேசு கிறிஸ்துவை, எங்கள் பாதுகாவலர் கனவின் புனித சூசையப்பரின் வழிகாட்டுதலுக்கு செவிசாய்த்த நீர் ஞானத்திலும் ஒழுக்கத்திலும் உடலிலும் வளர்த்தீரே. உமக்கு வளர்ப்பு தந்தையாக திகழ கனவின் புனித சூசையப்பரை தேர்வு செய்து அவரை மகிமைப்படுத்தினீர். திருச்சபை என்ற திருக்குடும்பத்திற்கும் அறிமுளம் அருள்தலம் வரும் பக்தர்களுக்கும் பாதுகாவலும் அருணுமாக விளங்கும் கனவின் புனித சூசையப்பரின் மகிமைகளையும் வல்லமையும் போற்றி புகழ்கிறோம். இங்கே கூடி வந்துள்ள அனைத்து மத பக்தர்களையும், இந்த திருத்தலத்திற்கு வருகின்ற எல்லா பக்தர்களையும், திருத்தலத்தின் புதிய ஆலயத்திற்கு நன்கொடை வழங்கி கொண்டிருக்கிற எல்லா பிள்ளைகளையும், அதற்காக ஜெபிக்கிற பிள்ளைகளையும், அவர்களின் மனமார்ந்த நன்றியையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் கண்ணீர் மிக்க வேண்டுதலுக்கு ஜெபிசாய் தருளும். கனவின் புனித சூசையப்பர் வழியாக இங்கு வரும் பக்தர்கள் அனைவரும் தாங்கள் கேட்கும் வரங்களை பெற்று செல்ல அருள்தாரும். இரக்கத்திற்கும் பரிவுக்கும் ஊற்றாகிய இயேசுவே, உமக்கு வளர்ப்பு தந்தையாகவும் உன் தாய் மரியாவுக்கு பாதுகாவலராகவும் திருக்குடும்பத்திற்கு அரணான தலைவராகவும் இருக்க கனவுகள் வழியாக இறை திட்டம் அறியவும் புனித சூசையப்பருக்கு அருளினீரே. உமக்கும் மரியன்னைக்கும் ஆபத்தான நேரங்களிலும் சோதனை மிக்க சூழ்நிலைகளிலும்
உற்ற துணையாக இருந்து காத்து வழி நடத்த திருவுளம் கொண்டீரே. உலக மக்களும் குறிப்பாக இவ்வருத்தலம் வந்துள்ள நாங்களும் மனம் போன போக்கில் வாழாமல் இறை திட்டத்தை எம் திட்டமாக்கி வாழ அருள் புரியும். நமது வாழ்வின் எல்லா சூழ்நிலைகளிலும், குறிப்பாக கொரோனா போன்ற இந்த சிக்கலான சூழ்நிலையிலும் உலகமே என்ன செய்வது, என்ன நேருமோ, எப்படி அமையுமோ, நம்முடைய எதிர்காலம் எப்படி இருக்குமோ, பள்ளிக்கு எல்லா குழந்தைகளும் பாதுகாப்பாக எப்படி செல்லுவார்களோ, மறுபடியும் ஆலயம் எப்படி திறக்குமோ, மக்கள் ஆலயங்களுக்கு எப்படி பாதுகாப்பாக வருவார்கள், வழக்கமாக பேருந்துகள் ஓடுமா, என்னுடைய எப்படிப்பட்ட பாதுகாப்பில் நாம் வெளியே சென்று இல்லத்திற்கு வருவோம் என்ற குழப்பத்தில் இருக்கிற போது பரிசுத்த ஆவியானவருடைய கொடையை பயன்படுத்தி நாம் எது இறைவனுடைய திட்டமோ அது நடக்கும். இறை திட்டத்தை ஏற்று இறைவனுடைய திருவுளத்தை அறிய தேவைப்படும் இறை ஞானத்திற்காக ஜெபிப்போம். கடவுளான இயேசுவே, குழந்தையாக உமது கரங்களில் ஏந்தும் வரம் பெற்ற கடவுளின் புனித சூசையப்பரே, திருக்குடும்பத்தை காப்பதில் கடவுளின் திட்டத்தை கவனமாயிருந்து விரைந்து நிறைவேற்றியவரே, எங்கள் குடும்பத்தை இளைஞர்கள், குழந்தைகள், பெற்றோர்கள், முதியோரை பாதுகாத்து வழிநடத்துவீராக. எங்களது கடினமான சிக்கலான சூழ்நிலைகளில் எது இறை திட்டம் என்று அறியவும், இறை திட்டத்தை நிறைவேற்ற கடினமாக உழைக்கவும், இறை திட்டப்படி எங்கள் வீட்டையும் நாட்டையும் காக்கும் விதத்தில் நாங்கள் பணிபுரியவும் அருள் புரியும். இயேசு மரியாவின் கைகளில் முதல் ஆவியை ஒப்படைத்து உலக வாழ்வை நிறைவு செய்து நன்மரணம் அடைந்த கடவுளின் புனித சூசையப்பரே, எங்கள் மரண வேளையிலும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமென். கனவின் புனித சூசையப்பருடைய மன்றாட்டு மாலையை கொரோனாவிலிருந்து விடுதலை பெறுவதற்காக கனவின் புனித சூசையப்பரை நோக்கி இந்த மன்றாட்டு மாலையை உருக்கமாக ஜெபிப்போம். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். விண்ணகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையாகிய இறைவா, எங்களை தயவுபடி இரட்சியும் சுவாமி. உலகத்தை மீட்டு ரட்சித்த சுதனாகிய இறைவா, எங்களை தயவுபடி இரட்சியும் சுவாமி. தூய ஆவியாகிய இறைவா, எங்களை தயவுபடி இரட்சியும் சுவாமி. தூய தமத்திருத்துமாய் இருக்கிற ஒரே இறைவா, எங்களை தயவுபடி இரட்சியும் சுவாமி. அச்சிஷ்ட மரியாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சர்வேசுடைய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கனவின் புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தாவீதின் மகனாகிய கனவின் புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திருச்சபை தந்தையர்களின் வெளிச்சமான கனவின் புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் தாயான மரியாவின் துணைவரான கனவின் புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கன்னியான மரியாவின் கன்னிமையுடைய காவலரான கனவின் புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறை மகனான இயேசுவின் வளர்ப்பு தந்தையான கனவின் புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பாலன் இயேசுவின் விழிப்புமிக்க பாதுகாவலரான கனவின் புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திருக்குடும்பத்தின் தலைவரான கனவின் புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நீதிமானாகிய கனவின் புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கண்ணிமை குன்றாத கனவின் புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். விவேகமுள்ள கனவின் புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கீழ்ப்படிதல் மிக்க கனவின் புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். விசுவாசமுள்ள கனவின் புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஒருமையின் கண்ணாடியான கனவின் புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஏழ்மை அன்பு செயல்வரான கனவின் புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கடின உழைப்பாளியான கனவின் புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உழைப்பாளிகளுக்கும் ஏழைகளுக்கும் மாதிரியான கனவின் புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். குடும்ப வாழ்வின் மகிமையான கனவின் புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கன்னியர்களின் பாதுகாவலரான கனவின் புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நல் வரன் பெற்று திருமணம் நடக்க உதவுகிறவரான கனவின் புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். குடும்பங்களின் தூணான கனவின் புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கல்வியின் தேர்வு எழுதுகிற பிள்ளைகளின் பாதுகாவலரான கனவின் புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நீண்ட நாட்களாக குழந்தை வரம் இல்லாமல் இயங்குகின்ற பெற்றோர்களின் நம்பிக்கையான கனவின் புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தீராத நோய்களுக்கும் குணமளிக்கின்ற வல்லமை படைத்தவரான கனவின் புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். துன்பப்படுகிறவர்களுக்கு ஆறுதலான கனவின் புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வியாதிகாரர்களுக்கு நம்பிக்கையான கனவின் புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மரணப்படுக்கையில் உள்ளவர்களின் பாதுகாவலரான கனவின் புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பசாசுகளை எங்கள் வாழ்க்கையில் நடுநடுங்க செய்கிறவரான கனவின் புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திருச்சபையின் பிள்ளைகளின் நம்பிக்கையான கனவின் புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அரிமளத்தில் அருளாட்சி புரியும் கனவின் புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இந்த நவநாளில் ஆன்மீக விதத்தில் இல்லங்களில் இருந்தவர்களாய்
கலந்து கொள்ளுகின்ற பக்தர்களின் நம்பிக்கையான கனவின் புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இந்த ஆண்டு 10ஆம் வகுப்பு அரசு தேர்வை ஜூன் 1ஆம் தேதி எழுத போகிற எல்லா பிள்ளைகளுக்கும் நம்பிக்கையான கனவின் புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இன்று பிறந்த நாளை கொண்டாடுகிறவர்களுக்கும் திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்கும் அறிமுகத்தில் இந்த கருத்திற்காக திருப்பலி ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்க காத்திருந்து வர முடியாமல் தவிக்கிற பிள்ளைகளுக்கும் நம்பிக்கையான கனவின் புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆண்டவர் அவரை தமது இல்லத்தின் தலைவராக நிறுவினார். அனைத்திற்கும் அவரை இளவரசராக்கினார். ஜெபிப்பமாக. இரக்கமுள்ள தந்தையை இறைவா, உம் திருமகனின் தாயான வணக்கத்துக்குரிய புனித மரியாவின் புனிதமிக்க துணைவரான கனவின் புனித சூசையப்பரை உமது விவரிக்க இயலாத பேரன்பால் தெரிந்து கொண்டேரே. மண்ணகத்தில் தன்னை அன்று வரும் மக்களை ஆதரிக்கிறவர் நீரே என்று மக்களால் நம்பி வணங்கப்படும் கனவின் புனித சூசையப்பர் அருளாட்சி புரியும் அறிமுகம் பங்கிற்கு வந்திருக்கிற பக்தர்களையும், இந்த 19ஆம் தேதி வர முடியவில்லையே என்ற ஏக்கத்தோடு உம்மிடம் ஜெபிக்கிற பிள்ளைகளையும் இப்புனிதரின் ஆற்றமிக்க உம் கரங்களால் தொட்டு அவர்களுக்காக பரிந்து பேசும் கனவின் புனித சூசையப்பரின் பரிந்துரையை கேட்டு இவ்வுலகில் எங்களை உமக்கு ஏற்புடையவர்களாக வாழச் செய்து விண்ணகத்திற்கு பாத்திரவான்களாக மாற ஆசிர்வதியும். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயரால் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், அவராய் நாம் செல்லுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், அவராய் நாம் செல்லுவோம். அவர் வழியில் கலந்திட, அவர் வழியில் நடந்திட, அவர் வழியில் கலந்திட, அவர் வழியில் நடந்திட, சாட்சிகளாய் என்று வாழ்ந்திட இந்நாளிலே அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், அவராய் நாம் செல்லுவோம். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, பிரிவு என்பதும் இழப்பு என்பதும் மிகவும் துன்பத்தை தரக்கூடியது. நம் பெற்றோர்கள் நம்மை பிரிந்த போதும், நம்முடைய உறவுகள் நம்மை பிரிகிற போதும், ஒன்றை நாம் இழக்கிற போதும் நாம் பெரிய துன்பத்திற்கு உள்ளாகின்றோம். ஆகவே இந்த பிரிவு ஏற்படுத்துகிற துன்பத்தை இன்றைய நற்செய்தியிலே இயேசு ஆண்டவர் தம் சீடர்களிடமிருந்து பிரிய போவதை சொன்னவுடன் அவர்கள் பெரும் துன்பத்திற்கு உள்ளாவதை பார்க்கிறார். ஆகவே இந்த பிரிவு அவர்களில் ஏற்படுத்துகிற இந்த துன்பம் இயேசு ஆண்டவர் நல்லது என்று சொல்கிறார். ஆக எப்படி ஒருவருடைய இழப்பு அல்லது நாம் அன்பு செய்கிறவருடைய பிரிந்து போகிற போது, அவர்களை இழக்கிற போது அது நமக்கு மகிழ்ச்சியாக மாற முடியும் என்பதை நாம் கேட்கலாம். இயேசு ஆண்டவர், நான் உங்களிடமிருந்து போவது உங்களுக்கு நல்லது, நான் போனால்தான் உங்களுக்கு துணையாளரை கொடுக்க முடியும், அந்த துணையாளர் உங்களை இன்னும் வல்லமையோடு வழிநடத்துவார், நீங்கள் என் சாட்சிகளாக இருப்பீர்கள், அவர் விசுவாசமின்மையை கடிந்து கொள்வார், அவர் என்னுடைய மீட்பினால் நீங்கள் இரட்சிக்கப்பட்டு தகுதியுள்ளவர்களாக இருக்கிறீர்கள் என்பதை உங்களுக்கு விளக்குவார், நீதியை நிலைநாட்டுவார் என்று பரிசுத்த ஆவியானவர் இயேசு போனால்தான் வருவார் என்பதை நமக்கு விளக்குகிறார். அன்புக்குரியவர்களே, பரிசுத்த ஆவியானவர் யார்? இயேசு ஆண்டவருடைய வல்லமை மிக்க ஆவிதான் பரிசுத்த ஆவியானவர். இயேசு யார்? தந்தையிடமிருந்து வந்த அவருடைய ஒரே மகன். ஆகவே கடவுள் தந்தையாக இருந்து வழிநடத்துகிற கடவுள் ஏன் மகனாக பிறந்தார் என்று நமக்கு எங்கும் சொல்லப்படவில்லை. ஏனென்ற கேள்விக்கு இறைவன் எப்பொழுதும் பதில் சொல்வதில்லை, அது இறைவனுடைய திட்டம். ஆக இயேசு எதற்காக வந்தார் என்றால், நம் அனைவரையும் மீட்பதற்காக, நம்முடைய பாவங்களுக்காக தன் உயிரையே அவர் பரிகாரமாக ஒப்பு கொடுத்து பரிகார பலியாகி நம்மை மீட்பதற்காக வந்தார். ஆக மீட்பதற்காக வந்தவர் அவர் தொடர்ந்து நம்மோடு இருக்கிறார்.
நம்மை விட்டு பிரிந்து போவதில்லை. ஆனால் அவர் எந்த காரணத்திற்கு வந்தாரோ அதை முடித்துவிட்டு யாரிடமிருந்து வந்தாரோ அவரிடம் போகிறார். இப்பொழுது அந்த மீட்பையும் தந்தையினுடைய பேரிரக்கத்தையும் மகனுடைய மீட்பையும் விளக்கி அதை எல்லாருக்கும் அறிவித்து அந்த மகனிடமும் அந்த தந்தையான கடவுளிடமும் கொண்டு வந்து பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் நாம் ஒன்றுபட்டு வாழ்கின்ற அந்த பெரிய பணியை செய்கின்ற பணிக்காக பரிசுத்த ஆவியானவர் வர இருக்கிறார். வருகிற வியாழக்கிழமை சரியாக நாம் ஆண்டவருடைய விண்ணேற்பை கொண்டாடுகிறோம். ஆனால் அதை வழிபாட்டு முறையிலே வருகிற ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடுவோம். அதற்கு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை பரிசுத்த ஆவியின் வருகை பெந்தெகோஸ்தே பெருநாளை நாம் கொண்டாடுகிறோம். இந்த 2 விழாக்களுக்கும் நம்மை தயாரிக்கும் விதமாக கனவின் புனித சூசையப்பருடைய இந்த நவநாளிலே நம்முடைய இறைவார்த்தை இருக்கிறது. ஆக பிரிவு என்பது துக்கம்தான். துன்பப்படுகிற வேளையிலே இன்றைய முதல் வாசகத்திலே புனித பவுலடியாரும் அவரோடு இருந்த சீலாவும் ஆண்டவரை புகழ்ந்து ஆராதிக்கிறார்கள். அவர்கள் பயங்கரமாக அடித்து நொறுக்கப்பட்டு சிறையிலே போடப்பட்டிருக்கிறார்கள். அவ்வளவு துன்பப்பட்டு சிறை கைதிகளாக இருக்கும் போதும் அவர்கள் ஆண்டவரை புகழ்ந்து மகிழ்ந்து பாடிக்கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கடவுளுடைய வல்லமை வெளிப்பட அங்கே பெரிய காற்றும் நிலநடுக்கம் ஏற்பட சிறை கதவுகள் எல்லாம் திறந்தது. ஆனால் அவர்கள் தப்பி ஓடவில்லை. அவர்கள் ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்தி மகிழ்ந்து கொண்டே இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். அந்த கடவுளுடைய வல்லமை அவர்கள் துன்பத்திலும் நம்பிக்கையோடு இருந்ததனால் அந்த சிறை காப்பாளரே மனம் மாறி இயேசு மீது நம்பிக்கை கொள்வது இன்றைய முதல் வாசகமாக இருக்கிறது. நமக்கு எவ்வளவு துன்பம் வந்தாலும் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் ஆண்டவர் நம்மை திக்கற்றவர்களாய் விடமாட்டார். தன்னுடைய ஆவியானவரை கொடுத்து தன்னுடைய ஆவியை கொடுத்து தந்தை நம்மை எல்லாம் இவ்வுலகிலே படைத்தார். நமக்குள் இருப்பது ஆண்டவருடைய ஆவி. அந்த ஆவியின் வல்லமை நம் மீது இன்னொரு முறை அவர் பொழிந்து ஆற்றல் படுத்த போகிறார். ஆகவே நம்பிக்கையோடு நம் கடவுள் நம்மோடு இருக்கிறார், நம்மை பிரியாமல் இருக்கிறார். நாம் பார்க்கக்கூடிய விதத்திலே நாசரேத்து இயேசுதான் விண்ணேறி கடவுளிடம் செல்கிறார். அவருடைய பணி முடிந்து, ஆனால் எல்லா இடங்களிலும் இருக்கக்கூடியவராக ஆண்டவர் இப்பொழுது மாறி இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் இயேசு எல்லா இடத்திலும் இருப்பதை உங்களிடமும் என்னிடமும் உங்கள் இல்லத்திலும் என் இல்லத்திலும் ஆலயத்திலும் பார்க்கும் இடத்திலும் நண்பர் கூட்டத்திலும் எல்லா இடங்களிலும் பறந்திருக்கிற எங்கும் வியாபித்திருக்கிற தேவனாக இருப்பவரை சுட்டி காட்டுகிறவராக பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். ஆகவே இதை உணர்ந்தவர்களாய் நம்மோடு கடவுள் இருக்கிறார். நாம் திக்கற்றவர்கள் அல்ல. நாம் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருக்கிறோம். நமக்கு இயேசுவின் நற்செய்தியை, இயேசுவின் பிரசன்னத்தை, இயேசு மீதான விசுவாசத்தை தூண்டி எழுப்புகிற தூய ஆவியானவருக்காக நன்றி சொல்லி பரிசுத்த ஆவியின் வரங்களை பெற்ற பிள்ளைகளாக வாழ்வதற்கு தேவையான வரத்தை கனவின் புனித சூசையப்பருடையாக ஜெபிப்போம். இந்த திருப்பலியை தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்கவும், இந்த திருப்பலியிலே நாம் ஜெபித்த கருத்துக்களில் இறைவன் உருக்கமாக நிறைவேற்றி அரிமளம் பங்கையும் அரிமளம் கனவின் புனித சூசையப்பர் திருத்தல பக்தர்களையும் புதிய ஆலயத்தையும் உங்களுடைய ஜெபத்தால் நன்கொடைகளால் விரைவில் நிறைவுக்கு கொண்டு வருகிற ஆசிரியம் தடைகளை நீக்குகின்ற வல்லமையும் கொடுக்க உருக்கமாக ஜெபித்து ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுது கன்னியான பரிசுத்த மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை முடிவில்லாத வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, மனித மீட்பு மறை நிகழ்வுகளின் தொடக்கமாய் இயேசுவை கனவின் புனித சூசையப்பருடைய நம்பிக்கைக்குரிய காவலில் ஒப்படைக்க திருவுளமானீரே. அரிமளம் கனவின் புனித சூசையப்பருடைய பரிந்துரையாளும் அது திருவை அந்த மீட்பு பணிகளை தொடர்ந்து ஆற்றவும், கொரோனா கொடிய கொள்ளை நோயிலிருந்து விடுதலை பெற்று அதன் இழப்புகளில் இருந்து மீண்டெழுந்து வலிமை மிக்க திருச்சபையாக பிரகாசிக்கவும் அருள்வீராக. உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில்
இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். ஆண்டவராகிய இயேசுவின் மேல் நம்பிக்கை கொள்ளும், அப்பொழுது நீரும் உம் வீட்டாரும் மீட்படைவீர்கள். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 16. இறைவனின் உயிருள்ள வார்த்தைகள் 22 முதல் 34 இறுதியாக. அந்நாட்களில் பிலிப்பு நகர் மக்கள் திரண்டெழுந்து பவுலையும் சீலாவையும் தாக்கினார்கள். நடுவர்கள் அவர்களுடைய மேலாடைகளை கிழித்து அவர்களை தடியால் அடிக்க ஆணையிட்டார்கள். அவர்களை நன்கு அடித்து சிறையில் தள்ளி கருத்தாய் காவல் செய்யுமாறு சிறை காவலர் ஒருவருக்கு கட்டளையிடப்பட்டது. இவ்வாறு கட்டளை பெற்ற அவர் அவர்களை உட்சிறையில் தள்ளி அவர்கள் கால்களை தொழுமரத்தில் உறுதியாய் மாட்டி வைத்தார். நள்ளிரவில் பவுலும் சீலாவும் கடவுளுக்கு புகழ்பா பாடி இறைவனிடம் வேண்டினார்கள். மற்ற கைதிகளோ இதனை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். திடீரென ஒரு பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டது. சிறை கூடத்தின் அடித்தளமே அதிர்ந்து போனது. உடனே கதவுகள் அனைத்தும் திறக்கப்பட்டன. அனைவரின் விலங்குகளும் கலன்று விழுந்தன. சிறை காவலர் விழித்தெழுந்து சிறை கூடத்தின் கதவுகள் திறந்திருப்பதை கண்டு கைதிகள் தப்பி ஓடியிருப்பார்கள் என எண்ணி வாளை உருவி தற்கொலை செய்து கொள்ள முயன்றார். பவுல் உரத்த குரலில் அவரை கூப்பிட்டு, நீர் உமக்கு தீங்கு எதுவும் செய்து கொள்ளாதீர். நாங்கள் அனைவரும் இங்கேதான் இருக்கிறோம், நாங்கள் தப்பி செல்லவில்லை என்றார். சிறை காவலர் உடனே ஒரு விளக்கை கொண்டு வர சொல்லி விரைந்தோடி வந்து நடுங்கியவாறே பவுல் சீலா ஆகியோரின் காலில் விழுகச் செய்தார். அவர்களை வெளியே அழைத்து வந்து, பெரியோரே, மீட்படைய நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு அவர்கள், ஆண்டவராகிய இயேசுவின் மேல் நம்பிக்கை கொள்ளும், அப்பொழுது நீரும் உம் வீட்டாரும் மீட்படைவீர்கள் என்றார்கள். பின்பு அவர்கள் ஆண்டவரின் வார்த்தையை அவருக்கும் அவர் வீட்டில் இருந்தோர் அனைவருக்கும் அறிவித்தார்கள். அவ்விரவு நேரத்திலேயே அவர் அவர்களை கூட்டிச் சென்று அவர்களின் காயங்களை கழுவினார். பின்பு அவரும் அவரை சேர்ந்தவர்களும் திருமுழுக்கு பெற்றார்கள். அவர் அவர்களை தம் வீட்டுக்கு அழைத்து சென்று உணவு பரிமாறினார். கடவுள் மீது நம்பிக்கை கொண்டதால் தம் வீட்டார் அனைவரோடும் சேர்ந்து அவர் பேருவகை அடைந்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. உன் தாயின் உதிரத்தில் உன்னை
தூயாவியார் வரும்போது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழிநடத்துவார். அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, இப்போது என்னை அனுப்பியவரிடம் போகிறேன். ஆனால் உங்களுள் எவரும் நீர் எங்கே போகிறீர் என்று எங்களிடம் கேட்காமலேயே நான் சொன்னவற்றை குறித்து துயரத்தில் மூழ்கியுள்ளீர்கள். நான் உங்களிடம் சொல்வது உண்மையே. நான் போவதால் நீங்கள் பயனடைவீர்கள். நான் போகாவிட்டால் துணையாளர் உங்களிடம் வரமாட்டார். நான் போனால் அவரை உங்களிடம் அனுப்புவேன். அவர் வந்து பாவம், நீதி, தீர்ப்பு ஆகியவை பற்றி உலகினர் கொண்டுள்ள கருத்துக்கள் தவறானவை என எடுத்து காட்டுவார். பாவம் பற்றிய அவர்கள் கருத்து தவறானது, ஏனெனில் என்னிடம் அவர்கள் நம்பிக்கை கொள்ளவில்லை. நீதி பற்றிய அவர்கள் கருத்து தவறானது, ஏனெனில் நான் தந்தையிடம் செல்லுகிறேன். நீங்களும் இனி என்னை காண மாட்டீர்கள். தீர்ப்பு பற்றிய அவர்கள் கருத்து தவறானது, ஏனெனில் இவ்வுலகின் தலைவன் தண்டனை பெற்றுவிட்டான் என்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசுவுக்கு பிரியமான, அவருக்கே சொந்தமான தேவ பிள்ளைகளே, மே 19ஆம் தேதி கடவுள் புனித சூசையப்பருடைய நவநாள். ஒவ்வொரு 19ஆம் தேதியும் இங்கே ஆயிரக்கணக்கான மக்கள் தமிழகத்தின் எல்லா பகுதிகளிலிருந்து கூடி வருவார்கள். கடந்த மாதமும் இந்த மாதமும் கொரோனா ஊரடங்கால் ஆலயங்கள் மூடி கிடக்கின்றன. கடவுள் நம்மையெல்லாம் தகுதியற்றவர்கள், பாவிகள் என்று நினைத்து ஆலயத்திற்கு வர தகுதியில்லை என்று ஆலயத்தை மூடிவிட்டாரா? அல்லது ஆலயத்தில் வந்து நீங்கள் ஜெபித்து, ஆலயத்தில் வந்து நீங்கள் வழிபாடு நடத்தி, ஆலயத்தில் வந்து என்னை துதித்து உங்கள் வாழ்க்கையில் என்ன மாற்றம் ஏற்பட்டு விட்டது? ஆகவே ஆலயங்கள் உங்களுக்கு என்ன மாற்றத்தை ஏற்படுத்தி நீங்கள் இறைவனை நோக்கி திரும்பி வந்திருக்கிறீர்கள், உங்கள் பாவ வழிகளை விட்டிருக்கிறீர்கள் என்று நீங்கள் ஆலயத்திற்கு வருவதே வீண் என்று சொல்லி ஆலயங்களை மூட செய்திருக்கிறாரா? இந்த கொரோனா தொற்றிலே கடந்த 50 நாட்களுக்கு மேலாக நாம் அனுபவித்த அனுபவங்கள் மிகவும் வித்தியாசமானவை. பிள்ளைகளோடு ஒரு நிமிடம் இருக்க முடியவில்லையே, குடும்பத்தோடு கொஞ்ச நேரம் செலவழிக்க முடியவில்லையே என்றிருந்தவர்களுக்கு 24 மணி நேரமும் குடும்பத்தில் உள்ளவர்களோடு செலவழிக்கிற தருணம். ஜெபிப்பதற்கு நேரமே இல்லையே என்று சொன்னவர்களுக்கு குடும்பமாக தனியாக இறைவார்த்தையை படிக்கிற அற்புதமான தருணம். கணவனை புரிந்து கொள்ள, மனைவியை புரிந்து கொள்ள, ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசுவதற்கு அருமையான தருணம். இப்படி நாம் பெறாத வாய்ப்புகள் எல்லாம் பெற்றுக் கொண்டிருந்தோம். அதே நேரத்திலே வெளியே செல்ல முடியவில்லை, நண்பர்களை பார்க்க முடியவில்லை, எந்த பணியும் செய்ய முடியவில்லை, முடங்கி கிடக்கிறோம், சோம்பேறியாக இருக்கிறோம். அடுத்த வேலைக்கு என்ன செய்வோம், அடுத்து என்ன நேரிடுமோ, குழந்தைகளின் படிப்பு என்ன ஆகுமோ, பள்ளிக்கூடம் எப்பொழுது திறக்கும், பணிகள் எப்படி திறக்கும், மறுபடியும் ஊரடங்கு முடிந்த பிறகு நாம் வெளியே சென்றால் இந்த கொரோனா தொற்றுக்கு ஆளாவோமா, யாருக்கு கொரோனா இருக்கிறது, யாருக்கு இல்லை, நமக்கு வந்தால் என்ன ஆகும், இப்படிப்பட்ட பல்வேறு விதமான அச்ச உணர்வுகளுக்கும் இந்த கொரோனாவிலே நாம் சந்திக்கின்ற, நாம் எதையெல்லாம் சரி என்று நினைத்தோமோ அதெல்லாம் தவறாகி, எதையெல்லாம் தவறென்று நினைத்தோமோ அதெல்லாம் சரியாகி ஒரு முரண்பட்ட வாழ்க்கை சூழலையே கடவுள் நமக்கு முன்னால் படைத்திருக்கிறார். எல்லாம் முடியும் என்று இருமாப்பு அடைந்த மனிதா, உன்னால் என்ன முடிந்தது? நான் என்ற அகங்காரத்தால் தலை தூக்கி தெரிந்தாயே, ஆண் என்ற அகங்காரத்தால் பெண்களை அடக்கினாயே, எனக்கு எல்லாம் தரும் என்ற அகங்காரத்தால் படித்ததிலே கணவனுக்கு பணியாமல் இருந்தாயே,
பெற்றோர்கள் படிக்காதவர்கள் என்று பெற்றோர்களை மதிக்காமல் இருந்தாயே, இப்படி குடும்பங்களை மதிக்காமல், கோயில்களை மதிக்காமல், கடவுளை மதிக்காமல் நாம் தெரிந்த நமக்கு நம் அகங்காரத்திற்கு கடவுள் கொடுத்த அடி என்று இதை ஏற்றுக்கொள்வதா? அல்லது கடவுள் ஏன் இதை எடுத்துப்படுத்தி விட்டார்? கடவுள் இருக்கிறாரா? கடவுள் இருந்தால் ஏன் கொரோனா வந்தது? கொரோனாவை வரவிடாமல் கடவுள் தடுத்திருக்க முடியாதா? இப்படி 2 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள், 3 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள், 1 கோடிக்கு மேற்பட்டவர்கள் கொரோனா தொற்றுக்கு ஆளாகி 2 லட்சத்திற்கு மேற்பட்டவர்கள் இறந்து போயிருக்க வேண்டுமா? கடவுள் இரக்கமுள்ளவரா? இருக்கிறாரா? இருந்தால் என்ன செய்கிறார் என்று நாம் அவநம்பிக்கையிலே கடவுள் இருப்பையே ஏற்க முடியாதவர்களா இன்னும் இருக்கிறோமா? இப்படி பல்வேறு விதமான சூழல்கள் மத்தியில இந்த கனவின் புனித சூசையப்பருடைய நவநாளை நான் சிந்திக்க உங்களை அழைக்கிறேன். அன்புக்குரியவர்களே, இன்றைய வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். முதல் வாசகத்திலே திருத்தூதர் பணிகள் நூலிலே 16வது அதிகாரம் 22 34 வரை நாம் வாசிக்கிறோம். பரிசுத்த ஆவியின் வல்லமையோடு பவுலடியாரும் சீலாவும் பிலிப்பு நகர மக்களுக்கு நற்செய்தியை போதிக்கிறார்கள். அவர்கள் போதித்த நற்செய்தியை கேட்ட மக்கள் அவர்களை கல்லால் எறிகிறார்கள். அந்த நகரத்து பெரியவர்கள் அவர்களை பிடித்து கட்டி கம்பால் அடிக்க சொல்லுகிறார்கள். நன்றாக அடித்து காயப்படுத்தி அவர்களை கொண்டே சிறையில் போடுங்கள் என்று சொல்கிறார்கள். ஒரு காவலாளியை, சிறை காவலாளியும் கொடுத்து அந்த காவலாளி அவர்களை இரும்பு சங்கிலிகளால் கட்டி போட்டு கதவுகளை மூடி காவல் காக்கிற நிலையை பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, துன்பம் வருகிற போது, கஷ்டம் வருகிற போது அதை நினைத்து நம்பிக்கை இழப்பதும் அல்லது மனம் சோர்ந்து போவதும், முகத்தை தூக்கிக் கொள்வதும், கப்பல் கவிழ்ந்தது போது முடங்கி போவதும் தான் மனித இயல்பு. ஆனால் மாறுபட்ட ஒரு இயல்பை பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருக்கும் போது, கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்று நினைக்கும் போது, நாம் அறிவிக்கிற நற்செய்தியும் நாம் நம்புகிற தெய்வமும் நம்மோடு இருக்கிறார் என்று நினைக்கிற போது, புனித பவுலடியார் சொல்வது போல, என்ன நடந்தாலும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், எப்பொழுதும் மகிழ்ச்சியாயிருங்கள், என்ன நடந்தாலும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள், எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள், துன்பத்திலும் மகிழ்ச்சியாக இருங்கள், காரணம் உங்கள் தேவன் உங்களோடு இருக்கிறார். பவுலடியாரும் சீலாவும் அடிபட்டு காயப்பட்டு உடலெல்லாம் நொந்து போய் சங்கிலிகளால் கட்டப்பட்டு சிறைக்குள் அந்த இரவெல்லாம் அவர்கள் இறைவனை துதித்து பாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதை நாம் வாசிக்கிற போது நமக்கே நம்ப முடியவில்லை. நள்ளிரவில் பவுலும் சீலாவும் கடவுளுக்கு புகழ்பா பாடி இறைவனிடம் வேண்டினர். மற்ற கைதிகளோ இதனை கண்டு கொண்டிருந்தார்கள், இதனை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். திடீரென்று ஒரு பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டது. சிறைக்கூடத்தின் அடித்தளமே அதிர்ந்தது. உடனே கதவுகள் அனைத்தும் திறந்தன, அனைவரின் விலங்குகளும் கலண்டு விழுந்தன. ஆக கடவுளை துன்ப வேளையிலும் நம்பிக்கையோடு புகழ்ந்து ஆராதிக்கிற போது, கடவுள் இருக்கிறார் என்று நம்பி, அந்த தேவன் எனக்கு இந்த துன்ப வேளையிலும் உதவுவார் என்று நீங்கள் நம்பி இருந்தால், கடவுள் நிலநடுக்கத்தை போல வந்து அங்கே அந்த துன்ப சங்கிலிகளை அறுக்க செய்து, சிறை கதவுகளை விலகச் செய்து அங்கே விடுதலை தருகிறவராக இருப்பதை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, யாரை காவலாளியாக நிறுத்தினார்களோ அவனையே பயந்து அடுங்கி ஏதோ நடக்கிறது என்று அவன் தன்னையே கொல்லுகிற அளவிற்கு போகிறான். ஆனால் பவுலடியார் அந்த அருமையான துன்பமான தருணத்தை, கடவுள் வெளிப்படுத்துகிற தருணத்தை அவன் மனமாறுவதற்கான தருணமாக கொண்டு, அவனை நீ கொன்று விடா, உன்னையே கொன்று கொள்ளாதே, நாங்கள் போகவில்லை, இங்கேதான் இருக்கிறோம் என்று சொல்லி அந்த ஜெயிலர், அந்த சிறை கைதிகளை பாதுகாக்கின்ற பாதுகாவலர் அவர்களை தங்கள் இல்லத்திற்கு கூட்டி போய் அவர்களுக்கு உணவு கொடுத்து, அவர்கள் உயிருள்ள இயேசு மீது நம்பிக்கை கொண்டு ஞானஸ்தானம் பெறுகின்ற புதுமையை பார்க்கிறோம். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இன்றைய நற்செய்தியிலே இதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார். நான் உங்களை விட்டு நான் இப்போது என்னை அனுப்பியவரிடம் போகிறேன், நான் போகிறேன். நீங்கள் விமான நிலையத்திற்கு போனால் வெளியூருக்கு போகிறவர்கள் மேல் பகுதியிலும், வெளிநாட்டிலிருந்து வருகிறவர்கள் கீழ்ப்பகுதியிலும் வருவார்கள். இந்த மேல் பகுதியிலே போகிறவர்களை வழி அனுப்புகிறவர்கள் எல்லோரும் அழுவார்கள். போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே போவார்கள். ஆக பிரிவது என்பது, போவது என்பது, டிபார்ச்சர் என்பது மிகவும் கடினமானது, வழி கொடுக்கக்கூடியது. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார்?
நான் போவது உங்களுக்கு நல்லது, நான் போவதுதான் உங்களுக்கு சிறந்தது, நான் போவதால் நீங்கள் பயனடைவீர்கள், நான் போகாவிட்டால் துணையாளர் உங்களிடம் வரமாட்டார், நான் போனால் அவரை உங்களிடம் அனுப்புவேன். அன்புக்குரியவர்களை, 2007 டிசம்பர் 6ஆம் தேதி என்னுடைய அருமை அண்ணன் ஒரு குருவானவர் தந்தை அருள்ராஜ் அவர்கள் திடீரென்று மூளையில் ஏற்பட்ட நரம்பு சிதறலால், the cerebral hemorrhage, aneurysm என்று சொல்லுகின்ற multiple veins in the brain burst ஆனதனால் திடீரென்று இறந்து விடுகிறார். அவர் இறந்தபோது அவருடைய பிரிவை தாங்க முடியாமல் பைத்தியக்காரனை போல், பேரச்சத்திற்குள்ளானவனை போல், எல்லாவற்றையும் இழந்து விட்டது போல், என்ன இருக்கிறது வாழ்க்கையில் என்பது போல் நான் நின்று கொண்டிருந்தேன். அவரை எப்பொழுது பார்ப்பேன்? அவருடைய பிரசன்னம், அவருடைய வழிகாட்டுதல், அவருடைய வாஞ்சை எல்லாம் எனக்கு எவ்வளவு உதவியாக இருந்தது என்றெல்லாம் நான் நினைத்து கதறி அழுதேன். என்னை விட்டு போய்விட்டாரே என்று நான் அழுதேன். அதுபோல என்னுடைய தாயும் என்னுடைய தந்தையும் பிரிந்த போதும் கதறினேன். இவர்கள் போய்விட்டது எனக்கு பெரிய இழப்பாக, கடினமாக இருந்தது. ஆனால் இதில் இருக்கிற ஒரு மறைபொருளை நான் போக போக கண்டுகொண்டேன். என் பெற்றோர்கள் உயிரோடு இருந்தபோது, என்னுடைய சகோதரர் உயிரோடு இருந்தபோது, அவர்கள் உடலோடு இந்த உலகத்தில் இருந்தபோது, இப்பொழுதும் அவர்கள் என்னோடு இருப்பதை நான் உணர்கிறேன். ஆனால் முன்பு அவர்கள் உலகத்தில் இருந்தபோது அவர்கள் எந்த ஊரில் இருந்தார்களோ அங்குதான் இருந்தார்கள். ஆக நம்முடைய உடலானது ஒரு இடத்திற்கும் ஒரு நேரத்திற்கும், நேரம், இடம், காலம் என்ற வரையறைக்குள் உட்பட்டு இருந்தது. என் அண்ணனை நான் பார்க்க வேண்டும் என்றால் பெங்களூர் போக வேண்டும், அல்லது அவர் இருக்கின்ற இடத்திற்கு நான் போனால் தான் பார்க்க முடியும், அல்லது அவர் வந்தால் தான் பார்க்க முடியும். என் பெற்றோர்களை பார்க்க வேண்டும் என்றால் நான் என் இல்லத்திற்கு போனால் தான் பார்க்க முடியும். அவருடைய பிரசன்னம் அவர்கள் இருக்கிற இடத்தில் தான் இருந்தது. என்னோடு அவர்கள் இருப்பதை நான் காண முடியவில்லை. பேச வேண்டும், பார்க்க வேண்டும். ஆனால் அவர்கள் என்னை விட்டு போன பின்பு அவர்கள் என்னோடே இருக்கிறார்கள். நான் எங்கு போனாலும் அவருடைய பிரசன்னம் என்னோடு இருக்கிறது. ஆகவேதான் விண்ணேறி சென்ற ஆண்டவர் அவர் தன்னுடைய ஆவியை, அவருடைய வல்லமையான ஆவியை அப்போஸ்தலர் மீது இறங்கி வர செய்கிறார். தந்தையான கடவுள் மகனாக உலகத்தில் பிறந்தது போல அந்த மகன் விண்ணேறி சென்று இந்த உலக மக்கள் மீது, தன் தாய் மீதும் அப்போஸ்தலர் மீதும் திருச்சபை மீதும் ஆவியில, வல்லமையுள்ள ஆவியானவராக அக்கினி வடிவிலே இறங்கி வருவதை பார்க்கிறோம். அந்த ஆவியானவர் வந்து என்ன செய்கிறார்? அவர் இயேசு எல்லா இடத்திலும் பிரசன்னமாக இருக்கிறார். எருசலேமிலே சீடர்களுக்கு உயிர் தாண்டவர் தோன்றினார். அவர் எம்மாவூஸ் சீடர்களுக்கு தோன்றுகிறார். ஆக இயேசு எல்லா இடங்களிலும், அவரை கூவி அழைக்கிற எல்லாருக்கும் அவர் பிரசன்னம் இருக்கிறது. நான் உங்களை விட்டு திக்கற்றவர்களாய் விடமாட்டேன், நான் உலகம் முடியும் வரை உங்களோடு இருப்பேன், நான் உங்களை விட்டு விலகி போக மாட்டேன், நான் மறுபடியும் வருவேன் என்று சொல்லி அவர் பிரசன்னத்தை உறுதி செய்த அந்த பேருண்மையை விளக்குகிறவராக மூன்றாம் ஆளாகிய பரிசுத்த ஆவியானவர் இயேசுவிடம் நம்மை இட்டு சென்று இயேசுவின் நற்செய்திகளை விளக்கி சொல்லி நமக்கு இயேசுவே ஆண்டவர் என்பதை உணர்த்தி இயேசு மீது விசுவாசமற்றவர்களை தீர்ப்பிடுகிறவராக, இயேசு மீது விசுவாசம் கொள்ள நம்மை தூண்டி எழுப்புகிறவராக, நாம் இயேசுவின் தகுதியை பெறுவது ஆண்டவர் நம்மை மீட்டதனால்தான், அவரே நம்மை தகுதியுள்ளவர்களாக கண்டதனால்தான் என்ற பேருண்மைகளை எல்லாம் விளக்குகிறவராக இருக்கிறார். ஆகவே பரிசுத்த ஆவியானவர் இயேசு நம்மை விட்டு பிரிந்து போனது, அவர் இவ்வுலகத்தை தன்னுடைய பணியை நிறைவேற்ற வந்த பணியை முடித்துவிட்டு தன் தந்தையிடம் போகிறார். இது கடவுளுடைய சித்தம், கடவுளுடைய திட்டம். ஆக சோகத்தில் இருந்த அந்த அப்போஸ்தலர்களுக்கு ஆண்டவர் துணையாளரை அனுப்புவேன் என்று ஆறுதல் அளிக்கிறார். உங்களை திக்கற்றவர்களாய் விடமாட்டேன், அவர் உங்களை நிறைவுண்மை நோக்கி வழிநடத்துவார். நீங்கள் உலகமெல்லாம் சென்று நற்செய்தியை போதிக்க உங்களுக்கு ஆற்றல் அளிப்பார். பயத்தை உங்களிடமிருந்து எடுத்துவிட்டு விடுதலையின் பிள்ளைகளாக, சுவிகார பிள்ளைகளாக என்னை பற்றி எல்லா இடத்திலும் நற்செய்தி அறிவிப்பீர்கள். அவர் உங்களுக்கு பலமாக, வழிகாட்டியாக, பாதுகாவலராக, பரிந்து பேசுகிறவராக, உங்கள் சார்பாக போராடுகிறவராக இருந்து உங்களை வழிநடத்துவார் என்ற உண்மையை சொல்வதை பார்க்கிறோம். ஆக பவுலுக்கும் சீலாவுக்கும் துணையாக இருந்த பரிசுத்த ஆவியானவர், அறிமுகம் கனவின் புனித சூசையப்பருடைய பக்தர்களாகிய நாம் அவருடைய நவநாளை நிறைவேற்றி இந்த திருப்பலியிலே பங்கெடுக்கிறவர்களாகிய நமக்கும் அந்த பரிசுத்த ஆவியானவர் பக்கபலமாக இருந்து இந்த கொரோனா நேரத்திலும் அதற்கு பின்பும் நாம் என்ன செய்ய வேண்டும், எப்படி செயல்பட வேண்டும், நம் குடும்பத்தை எப்படி அமைக்க வேண்டும், நம் பிள்ளைகளுடைய படிப்பு எப்படி அமைக்க வேண்டும்,
இந்த உலகம் புதுமையான ஒரு வாழ்க்கையை சந்திக்க போகிறது. நாம் இனிமேல் ஒரு இடத்திலே பெரிய அளவிலே கூடுவது பெரிய கடினமாக இருக்கலாம். பெரிய பெரிய கூட்டங்கள், மாநாடுகள் கூடுவது நமக்கு ஆபத்து என்று வரலாம். ஆக வெளியே போய் வரும்போது எவ்வளவு பாதுகாப்பாக இருக்க வேண்டும், எப்படி இருக்க வேண்டும், என்னவாக இருக்கும் என்றெல்லாம் தெரியவில்லை. ஆகவே பயணங்கள் குறையும், கூட்டங்கள் குறையும், நெரிசல்கள் குறையும். ஆனால் வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கும், எப்படி நாம் பிழைப்போம் என்ற பயமெல்லாம் நமக்கு வரும். ஆனால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், எவ்வளவு செய்ய வேண்டும், எப்பொழுது செய்ய வேண்டும், எல்லாவற்றையும் நமக்கு சொல்லுகிறவராக ஆவியானவர் இருப்பார் என்ற அந்த அறிவுரை நமக்கு தரப்படுவதை பார்க்கிறோம். ஆக அன்புக்குரியவர்களே, நம்முடைய தகுதியை குறித்து நான் ஒரு குருவானவராகவோ, நீங்கள் பொதுநிலையினராகவோ, அல்லது நம்முடைய பணிகளை செய்வது நம்முடைய தகுதியால் அல்ல. நான் ஒரு பாவி, ஆனால் நான் குருவானவராக இந்த நிலையிலே இருந்து பணி செய்ய தகுதியை எனக்கு கொடுத்தது கடவுளுடைய தகுதிதான். அவர் என்னை தகுதியுள்ளவராக கண்டதனால்தான், நான் செய்த செயல்களால், நான் படித்த படிப்பால் நான் இந்த தகுதியை பெறவில்லை. அவர் என்னை தகுதியுள்ளவராக கண்டதனால் நாம் அனைவரும் நம் பணிகளை செய்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து கடவுள் பார்வையில் தகுதியுள்ளவர்களாக இருக்க இயேசுவே ஆண்டவர் என்று விசுவசிப்போம். நாம் குடும்பமாக இயேசுவை நோக்கி வருவோம், கடவுளிடம் மனமாறி வருவோம். நாம் உலக போக்கிலே வாழ்ந்தது போதும், இஷ்டம் போல் வாழ்ந்தது போதும், இச்சையோடு வாழ்ந்தது போதும், உடல் இன்பத்தை தேடியது போதும். உன் ஆன்மாவை நீ இழந்து விட்டால் உனக்கு என்ன பயன்? இன்று நீ இறக்க நேர்ந்தால் உன் ஆன்மா எங்கு போகும்? நரகத்திற்கு போகுமா, மோட்சத்திற்கு போகுமா, வாழ்வை பெறுமா, வாழ்வை இழந்து போகுமா? ஆண்டவர் என் வாஞ்சைக்குரியவர்களை என்று அழைப்பாரா? சபிக்கப்பட்டவர்களை என்னை போங்கள் என்று சொல்லுவாரா? இப்படிப்பட்ட நினைவுகளை நிறுத்தி ஆண்டவருக்குரிய தேவ பிள்ளைகளாக பரிசுத்த ஆவியானவருடைய வழிகாட்டுதலில் வாழ நம் அனைவருக்காகவும் பரிந்து பேசுகிற கனவின் புனித சூசியப்பருடைய வல்லமை மிக்க பரிந்துரை நம்மை நோயிலிருந்தும் பேயிலிருந்தும் சாத்தானுடைய தீய வழிகளிலிருந்தும் வழிகாட்டுதலிருந்தும் பரிசுத்த ஆவியானவரின் வழிகாட்டுதலில் இயேசுவிடம் நம்மை இட்டு செல்வதாக. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. கனவின் புனித சூசியப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்வோம். ஆமென். காணிக்கை தந்தோர் கர்த்தாவே, ஏற்றுக்கொள் எம்மை இப்போது. காணிக்கை தந்தோர் கர்த்தாவே, ஏற்றுக்கொள் எம்மை இப்போது. கண் கொண்டு பாரும் கடவுளின் மகனே, காணிக்கையார் தந்தார் நீதானே. காணிக்கை தந்தோர் கர்த்தாவே, ஏற்றுக்கொள் எம்மை இப்போது. நாங்கள் தந்த காணிக்கை எல்லாம் இரட்சகர் கொடுத்தது. மேகம் சிந்தும் நீர்த்துளி எல்லாம் பூமி கொடுத்தது. காலங்கள் மாறும், கோலங்கள் மாறும், காலங்கள் மாறும், கோலங்கள் மாறும், ஆகாயம் மாறும் கடவுளின் மகனே, ஆனாலும் உன் அன்பு மாறாது. காணி அன்புக்குரியவர்களே, உங்களுடையதும் என்னுடையதுமான இந்த திருப்பலி எல்லாம் உள்ள தந்தையாகிய கடவுளுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திருவையின் அனைத்து நலனுக்காகவும் ஒரு கைநெறிந்த பணியை ஏற்றுக்கொள்வாராக. பேரிரக்கமுள்ள ஆண்டவரே, இரக்கத்தின் ஞாயிறை கொண்டாடும் மக்கள் உம்முடைய வளர்ப்பு தந்தை கனவின் புனித சூசையப்பர் நாளையும் தங்கள் இல்லங்களில் இருந்தபடியே கொண்டாடி உமக்கு மகிழ்ச்சியின் பணியை செலுத்துகின்றனர். நாங்கள் கொண்டு வரும் இந்த கோதுமை அப்பமும் திராட்சை ரசமும் உம் பிள்ளைகளுக்கு நிறைவாழ்வும் இரக்கத்தையும் பெற்று தரும். இரக்கத்தின் அருட்சாதனமாக மாற வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக.
எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான பாஸ்க காலத்தில் உம்மை இன்னும் பகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகின் பாவங்களை போக்கும் மெய்யான செம்மறி அவரே, எங்கள் சாவை தமது சாவால் அளித்தவரும் தமது உயிர்ப்பினால் எங்கள் வாழ்வை புதுப்பித்தவரும் அவரே. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி உங்க அனைத்துலக மாந்தர் அனைவரும் மக்களுக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்க அதிகாரம் கொண்ட தூதர்களும் மதம் ஆட்சிமையை புகழ்ந்து பாடி ஒரே குரலாய் சொல்வதாவது: தூயவர், 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்டபமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உடைய பரிசுத்த ஆவியை பொழுது காணிக்கைகளை புனிதமாக்க வேண்டும் என மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் திரு ரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவதாக. அவர் பாடுபட மனமோந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து இறந்தியவன் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் மக்க நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இறை நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பை உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வதற்கு அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம். உம் திருமணம் என்று உமக்கு ஊழியமுடைய தந்தவர்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடல் இரத்தத்தில் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் நம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகமெல்லாம் மறந்து கிடக்கிறோம், திருச்சபைக்காக ஜெபிக்கிறோம். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தேவதாஸ் அம்ப்ரோஸ், எல்லா திருநிலையரையும் ஆண்டவரே, உலகம் அனைத்தும் கொரோனா நோய்க்கு உள்ளாகி மருத்துவமனைகளிலே சிகிச்சை பெறுகிறவர்கள், அவர்களுக்கு பணிவிடை புரிகிற மருத்துவர்கள், செவிலியர்கள், காவல்துறை நண்பர்கள், துப்புரவு பணியாளர்கள் அனைவரையும் ஆண்டவரே உடைய வல்லமையுள்ள கரங்களால் இறை இறக்கத்தால் பாவத்தில் அவர்கள் இருந்தாலும் ஆண்டவரே உடைய பரிவிறக்கத்தால் அவர்களை இந்த கொரோனா நோயிலே அழிந்து போகாத வண்ணம் காத்தருள்வீராக. இந்த கொரோனா நோயிலே இறந்து போன 1,50,000க்கும் மேலான உம்முடைய அடியார்களை விண்ணக ராஜ்யத்தில் இரக்கத்தோடு ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்டித்தாயான மாட்சிமைக்குரிய பெருந்துன்ப முடிச்சுகளை அவளுக்கும் அறியாம். அவருடைய அன்பு கணவரான எங்கள் பாதுகாவலர் அறிமுகம் கிணவின் புனித சூசியப்பர், இயேசுவின் திருத்தூதர்களை உலகில் நமக்கு உதவராயிருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிறைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமண இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை தாழ்மையாய் வேண்டுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவின் ஒன்றிற்கு எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆண்டவருக்கு நேசமான பிள்ளைகளே, அவருடைய பிரியமான பிள்ளைகளாக நம்மை போன்று உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களில் 1,50,000 பேர் மாண்டு போயிருக்கிறார்கள். இந்த கொள்ளை நோய் கொடுமையானது இன்னும் மக்களை வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கிறது.
ஏறக்குறைய 7 லட்சத்தை தொட்டு இருக்கிற அளவிற்கு 7 லட்சம் பேர் இதற்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார். இன்னும் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டும் அறியாமல் இருக்கிறார்களோ தெரியாது. அனைத்தையும் அறிகிற ஆண்டவர், வெண்ணிறத்தில் அரியணை கொண்டு அனைத்தையும் ஆண்டு கொண்டிருக்கிற வல்லமையும் தேவன் இந்த இரக்கத்தின் ஞாயிறிலே இறங்கி வந்து இந்த உலகை கொரோனாவின் பிடியிலிருந்து விடுவித்து, கொள்ளை நோயை கடிந்து கொண்டு விரட்டி அடித்து, மக்களை மன்னித்து, அவர்கள் பாவங்களில் இருந்து விடுத்து, ஆண்டவரை தேடும் மக்களாக பொன்னை பொருளை மண்ணை மனையை விட ஆண்டவரை தேடக்கூடிய வாஞ்சையை அவர்கள் இதயத்தில் புகுத்தி, இறைவன் இல்லை என்றால் செடியில் பிரிந்த கிளை போல நாம் வதங்கி காய்ந்து அழிந்து போவோம் என்ற உண்மையை தெரிந்து கொண்டு வாழக்கூடிய ஞானத்தை கொடுக்கவும், விடுதலை கொடுக்கவும், இறை இரக்கம் நம் மீது இறங்கி வரவும் நாம் இரு கரங்களை விரித்து வானக தந்தையை நோக்கி இறை இரக்கத்திற்காக ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, தீமைகள், நோய்கள், பேய்கள், அந்தகார சக்திகள், கொரோனாவின் கொடுமைகள் எல்லாவற்றிலிருந்தும் உம் மனித குலத்தை மீட்டு எங்களுக்கு அமைதியை கொடையாக கொடுப்பீராக. உமது இரக்கத்தினால் பாவத்திலிருந்து விடுதலை பெற்று உம்முடைய நேசமான பிள்ளைகளாக எந்த கவலையும் பயமில்லாமல் நலமாய் இருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேருந்து வாழ்வையும் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் 2ஆம் வருகையும் மகிழ்ச்சியோடு எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியே உங்களுக்கு தருகிறேன் என்றும் சீடர்களுக்கு வாக்களித்தீரே. உலகம் முழுவதும் அமைதியற்ற நிலையில குழம்பி போய் பயத்துல வீதியில் இருக்கிறது. எங்கள் குற்றங்கள், குறைகள், பாவங்களை பாராமல் உம்முடைய பிள்ளைகள் நாங்கள் உம்முடைய இரக்கத்திலே நம்பிக்கையுள்ள பிள்ளைகளாக கேட்கிறோம் என்ற எங்கள் விசுவாசத்தை கண்ணோக்கி எங்களுக்கும் உலக மக்களுக்கும் ஒற்றுமையும் அமைதியும் அளித்தருள திருளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அமைதி உங்களோடும் கடவுள் புனித சூசையப்பருடைய பக்தர்கள் அனைவரோடும் நிலையாக இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உயிர்த்த ஆண்டவருடைய அமைதியை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். அன்பார்ந்த கனவின் புனித சூசையப்பருடைய பக்தர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்ததம் சீடர்களுக்கு உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்ற அமைதியை உறுதி செய்தவர். அமைதியற்று இருக்கிற இந்த உலகத்துல பயந்து பீதியில வீடுகளில முடங்கி கிடக்கிற நாம் வீறு கொண்டு எழ அழைக்கின்ற ஆண்டவருடைய வாக்கை கேட்டு ஆன்மீக ரீதியில இந்த நற்கருணை விருந்திலே பங்கெடுக்க போகிற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமும் இதை உட்கொள்ளும் எனக்கும் உங்களுக்கும் நித்திய வாழ்வளிப்பதாக. நன்று நன்று நம்பிக்கைக்குரிய நல்ல பணியாளரே, முத தலைவரின் மகிழ்ச்சியில் பங்கு கொள்ளும். நன்றி கூறி மன்றாடுவோமாக. இரக்கத்தின் ஆண்டவரே, கனவின் புனித சூசையப்பருடைய நவநாளில் பேரின்பம் கொள்ளும். உமது குடும்பங்களை ஆசிர்வதியும். இப்பீடத்தின் திருமணவால் ஆன்மீக முறையில் ஆன்மீக விதத்தில் எங்களை நிறைவு செய்த நீர் முடிவில்லா உமது துணையால் உம் குடும்பத்து பிள்ளைகளை பாதுகாத்து இறை இரக்கத்தின் அருளால்
உமது அருட்கொடைகள் எங்களிடம் நிலைத்திருக்க அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். கனவில் புனித சூசையப்பர் நவநாளில் நோயாளிகளுக்கு குணமளிக்கும் ஜெபம். இரக்கமுள்ள இயேசுவே, விரும்புகிறேன் குணமாக என்றும் என்னால் குணப்படுத்த முடியும் என்று விசுவசிக்கிறாயா என்றும் கேட்டு நோயாளிகளை குணப்படுத்தினீரே. இறந்த லாசரை கூட கல்லறையிலிருந்து 4ஆம் நாள் உயிருடன் எழுந்து வரச் செய்தீரே. 12 ஆண்டுகள் இரத்தப்போக்கினால் பெரும்பாடுபட்ட பெண்ணையும் 38 ஆண்டுகள் முடங்கி கிடந்த உடனையும் நீதிமான விசுவாசியுமான கனவில் புனித சூசையப்பர் அருட்தலம் நாடி அறிவுடன் வந்துள்ள பக்தர்களையும் கண்ணோக்கும். உமது இரக்கத்தின் செயல்களையும் இறையரசு பண்புகளையும் அறிய கனவில் புனித சூசையப்பர் உம்மிடம் அழைத்து வந்துள்ள உமது அடியார்கள் அனைவரும் உள்ளும் புறமும் குணம் பெறவும் நோயின் வருத்தத்தை தாங்கிக் கொள்ளும் சக்தியை தாரும். இரக்கத்தின் ஆண்டவரான இயேசுவே, உமது வளர்ப்பு தந்தைக்கு வணக்கம் செலுத்த வந்துள்ள கனவில் புனித சூசையப்பரின் பக்தர்களுக்கும் அவர்களின் குடும்பங்களுக்கும் உமது சமாதானத்தையும் இரக்கத்தையும் வழங்கியருளும். தீய ஆவிக்குரிய செயல்களை முறியடித்தருளும். ஆண்டவரை, உமது திருப்பெயரின் மகிமை கனவில் புனித சூசையப்பர் வழியாக இவர்கள் தளத்தில் விளங்கச் செய்யும். பிதாவோடும் தூய ஆவியாரோடும் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் நீரை இவர்களை குணப்படுத்தி ஆசீர்வதிப்பீராக. ஆமென். ஆண்டவர் பெயராலே நமக்கு உதவி உண்டு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும் உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும் உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும் உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும் இந்த கொரோனா தொற்று காலத்தில் நீங்கள் படும் அவதியில் உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. கனவின் புனித சூசையப்பர் வழியாக கடவுளுடைய வல்லமையான கரம் தூய ஆவியானவருடைய துணையுடன் நம்மை வழிநடத்தும் என்ற நம்பிக்கையில் சென்று வாழுங்கள். திருப்பணி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா.